அதிர்ச்சி கொண்டு யாரையும் எழுப்பக்கூடாது. பகலிலே தூங்கினாலும் அதை செய்யக்கூடாது. அதிர்ச்சி ஸ்ட்ரக் ஆயிடும். மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வர வைக்கணும். சில பேர் கோபத்தில் கொண்டு அடிப்பான், தண்ணிய மூஞ்சல் தெளிப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கு. எப்பவுமே தூங்குறவரை மெதுவா இருக்கணும். தூங்குற மாதிரி நடிக்கிறவன நீங்க என்ன பண்ணாலும் எழுப்ப முடியாது. சில பேர் தூங்குற மாதிரியே நடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில பதில் சொல்லுவாங்க. தூங்குறவருக்கு எப்படித்தான் அதெல்லாம் உள்ள போகுமோ தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குறது இல்ல. தூங்குகின்றவரை அதிர்ச்சி கொண்டு எழுப்பக்கூடாது, உரத்த குரலில் பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. மைல்டா எழுப்பி பழகுங்க. காலையில எந்திரிச்ச உடனே வேகமா அங்கேயும் இங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது. கிடந்த நிலை முத்திரை 2 தான். ஒன்று நமஸ்காரம், இன்னொன்று கோபுரம். படுத்துக்கிட்டு வேற எந்த முத்திரையும் பண்ணக்கூடாது. படுத்துக்கொண்டு வேறு எந்த முத்திரையும் செய்யக்கூடாது. அப்ப எப்படி சொன்ன? சாப்பிட்டவுடன் செய்யும் ஆசனம் வஜ்ராசனம் தான், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அது மாதிரி கிடந்த நிலை முத்திரை ஒன்று நமஸ்காரம், மார்பி மீது வச்சுக்கிறது. உட்காந்துக்கிட்டு பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம், நடந்துகிட்டும் பண்ணலாம் இது. ஆனா படுத்துக்கிட்டு பண்றது நமஸ்காரம். இப்படி இதுதான் கோபுர முத்திரை. படுத்துக்கிட்டா இப்படி, சும்மா இருக்கும் போது இப்படி, படுத்துக்கிட்டா மார்பு மேல வந்துடணும். இப்படி இப்படி இருக்கணும். கோபுர முத்திரை. கோபுர முத்திரை பண்ணிட்டோம்னாலே இரவு முழுவதும் இதயம் பாதுகாக்கப்படும். இதயத்தினுடைய வாழ்வுகளுக்கும் ரத்த குழாய்களுக்கும் தேவையான நைட்ரிக் ஆக்சைடை இந்த கோபுர முத்திரை செஞ்சு கொடுக்கும். இதயத்துல அடைப்பு இல்லாம பாதுகாக்கும். இதய கோளாறு வராது. முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.